Hello friends, welcome back to my channel again. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல keto diet ஃபாலோ பண்றவங்களுக்கு வந்து coconut oil யூஸ் பண்றது பெஸ்ட்டா இல்லனா olive oil யூஸ் பண்றது பெஸ்ட்டா அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானை ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கற ஆப்ஷன்ல வைங்க. அப்பதான் நான் நியூவா வீடியோ போடும்போது உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த ஒரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க ஒரு keto diet ஃபாலோ பண்ணக்கூடிய பர்சனா இருந்தா உங்களுக்கு இந்த டவுட் வந்து கண்டிப்பா இருக்கும். ஏனா கோகனட் ஆயில் பெஸ்ட்டா இல்லனா ஆலிவ் ஆயில் பெஸ்ட்டா அப்படிங்கற ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு இருந்திருக்கும். இந்த வீடியோட எண்ட்ல கண்டிப்பா அதுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். நம்மளோட சவுத் இந்தியா இல்லனா சவுத் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா keto diet ஃபாலோ பண்றவங்க வந்து மோஸ்ட்லி வந்து அவங்களோட டயட்ல வந்து விர்ஜின் கோகனட் ஆயில் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கோகனட் ஆயில் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா கிடைக்கும். ரேட் வந்து உங்களுக்கு வந்து சீப்பா இருக்கும் கம்பேர் தென் ஆலிவ் ஆயில். நமக்கு ரொம்ப அதிகமா கிடைக்கக்கூடிய நம்ம இடத்திலேயே விளையக்கூடிய ஒரு பொருள் தான் வந்து கோகனட். அதுல இருந்து இந்த ஆயில் எடுக்கறனால நமக்கு வந்து அதோட அவைலபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். சோ நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம் அப்படினா கோகனட் ஆயில் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம் ஈவன் keto diet ஃபாலோ பண்றவங்க கூட. பட் மற்ற கண்ட்ரீஸ் அப்படினு எடுத்துக்கிட்டோம்னா குறிப்பா வந்து யூரோப் கண்ட்ரீஸ் அந்த மாதிரி உள்ள கண்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படினா அவங்க வந்து எதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படினா ஆலிவ் ஆயில் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதுக்கு ரீசன் அவங்களுக்கு வந்து ஈஸி அவைலபிலிட்டி எதுவோ அதை பொறுத்து தான் வந்து அவங்க வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ keto dietலேயே வந்து ஆலிவ் ஆயிலும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, கோகனட் ஆயிலும் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. பட் இந்த ரெண்டு ஆயிலையும் இந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ண நேரம் யாருக்கு இதில் வந்து அதிக பெனிஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா பார்க்க போகிறோம். அஃப்கோர்ஸ் கோகனட் ஆயில் வந்து keto dietக்கு வந்து ரொம்பவே நல்லது. உங்களை கீட்டோசிஸ்க்கு ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து என்ன செய்யணும்னா ஹெல்ப் பண்ணும். அதில் நல்ல ஃபேட்டு கூடவே இருக்குது. பட் ஆலிவ் ஆயில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோகனட் ஆயிலோட கம்பேர் பண்ணும்போது என்னை பொறுத்தவரையில் பெஸ்ட்டான ஆயில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆலிவ் ஆயில் தான். ஆலிவ் ஆயிலில் இருக்கக்கூடிய அந்த ஃபேட்டை வந்து ஸ்மார்ட் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட் இந்த ஆலிவ் ஆயிலில் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இந்த ஆலிவ் ஆயிலை நீங்கள் உங்களோட keto டயட்டில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கீட்டோசிஸ்க்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ரீச் ஆகிடலாம். அதாவது நம்ம கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுறதை விட ஃபாஸ்ட்டாக என்ன செய்யலாம்னா இந்த ஆலிவ் ஆயிலில் ரீச் ஆகிடலாம். தென் இந்த ஆலிவ் ஆயிலில் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ்க்குள்ள பெனிஃபிட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஆலிவ் ஆயிலோட பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. உங்களோட ஸ்கின்னுக்கு தனியாக பெனிஃபிட் இருக்குது, ஹேருக்கு தனியாக பெனிஃபிட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட பிளட் சுகரை வந்து லோ பண்ணுறதுக்கு, உங்களோட ஹார்ட் ப்ராப்ளத்தை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் நமக்கு எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயிலில் இருக்குது. ஸோ ஆலிவ் ஆயில் வந்து என்றைக்குமே உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஈவன் நம்மளோட keto diet ஃபாலோ பண்ணுற நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா ஹேர் லாஸ் வந்து ஃபீல் பண்ணுறதாட்டு சொல்லுவாங்க. அவங்க கூட இந்த ஆலிவ் ஆயிலை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இல்லைனா ப்ரிஃபர் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளத்துலேருந்து ஈஸியாக நீங்கள் ரெக்கவர் ஆகிறதுக்கு இந்த ஆலிவ் ஆயில் ஹெல்ப் பண்ணும். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆலிவ் ஆயில் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி கம்பேர் தென் கோகனட் ஆயில். ஸோ நம்மளோட ஃபுட்டில் வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறது நமக்கு எப்படி இருக்கும்னா ஃபினான்சியலி வந்து சிரமமாக இருக்கும். அதுக்காண்டி தான் செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வெர்ஜின் கோகனட் ஆயில் நம்ம என்ன செய்கிறோன்னா சூஸ் பண்ணுறோம். ஸோ உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆலிவ் ஆயில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வந்து அமேசிங்காக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு. இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா நம்மளோட செகண்ட் ஆப்ஷனாக இருக்கக்கூடிய கோகனட் ஆயிலை வந்து யூஸ் பண்ணலாம். பட் ஆலிவ் ஆயிலை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டெய்லி 1 ஸ்பூன் 2 ஸ்பூனாவது உங்களோட ஃபுட்டில் வந்து ஆட் பண்ணி எடுக்கலாம். குறிப்பாக வந்து நீங்கள் வெஜிடபிள் சாலட் அந்த மாதிரி எடுக்கும்போது அந்த ஆலிவ் ஆயிலில் ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணி இல்லைனா ஸ்ப்ரெட் பண்ணி என்ன செய்யலாம்னா சாப்பிடலாம். இதில் கூட உங்களுக்கு என்ன செய்யணும்னா நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.